T20 வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெகஜோதியா வின் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வெறும் இந்தியன் டீம் ஃபேன் மட்டும் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனும் கூட. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சஞ்சு சாம்சனோட ஃபார்மு, சிவம் டுபேவோட இம்பேக்ட், டெவால் பிரவிஸோட கன்சிஸ்டன்சி, அவரோட ஒரு கேமியோ ரோலு, மேட் ஹென்ரியோட பவுலிங், இதை பற்றியெல்லாம் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக யோசிக்கும் போது இந்த வருஷம் சிஎஸ்கே கேம்பெயினுக்கு அட்வான்டேஜா இல்லை ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. ஃபைனலி நம்ம T20லேருந்து அப்படியே ஐபிஎல் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோம். ஆமா, கண்டிப்பா. ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஐபிஎல் மாதிரி ஒரு லாங் சீசனுக்கு வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா பிளேயர்ஸோட ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து மெயினா அந்த 4 பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன ஃபார்ம்ல இருக்காங்க, அது வந்து சிஎஸ்கேக்கு எவ்வளோ இந்த 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 வருஷம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்கா டீமை காட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். நோ பிரெய்னர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்போட கதாநாயகன் சஞ்சு சாம்சன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய ட்ரேடிலேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து இந்த வருஷம் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஓப்பன் தான் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு? இல்ல, அதுதான் அவர் தான் வந்து என்ன சொல்றது, பிக்கஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் இன்ஃபார்ம் பிளேயர். மேபி வி கேன் சே லைக் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட இந்த நம்ம ரீசெண்ட் வேர்ல்டு கப்ல வச்சு பாக்குறப்ப நிறைய சிஎஸ்கேக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்னா, ஹி கேன் பிளே மல்டிபிள் ரோல்ஸ் இல்லைங்களா. ஒன்னு வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கலாம், ஓகேங்களா. அனதர் திங் வந்து லாங் இன்னிங்ஸும் பிளே பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. வெரி குட் அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஆல்சோ அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த வெர்சட்டாலிட்டி வந்து சாம்சன்ட்ட வந்து இருந்து பிளஸ் இன்ஃபார்ம்ல இருக்கிறது வந்து இந்தியாவோட டாப் ஆர்டரை வந்து சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. ரெண்டு விஷயம் சாம்சன் பற்றி யோசிக்கும் போது சிஎஸ்கே ஸ்குவாடில் ஒன்று வந்து என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இருக்கார். அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐ திங்க் ஹீ இஸ் இன் அ வெரி குட் மென்டல் ஸ்பேஸ் ரைட் நவ். அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட ட்வீட்ஸாக இருக்கட்டும், அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ஐ திங்க் ஹீ இஸ் இன் அ வெரி 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 குட் மெச்சோர்ட் மென்டல் ஃபேஸ். அண்ட் அது வந்து ஒரு பிளேயரை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட்டில் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஐ திங்க் அவருக்கு ரோல் வந்து சேமாக தான் இருக்கும் சிஎஸ்கேலையும் சரி T20லையும் சரி. ஸோ அந்த ஒரு பெரிய ஷிஃப்ட் அவர் பண்ண வேண்டியது இருக்காது. பிகாஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் அட்டாக் பண்ணி தான் ஆடுன்னு சொல்ல போகிறாங்க. பிகாஸ் ஹெவி பேட்டிங் லைன் அப் இருக்குது சிஎஸ்கேக்கும். ஸோ இல்ல, அதுதான் அந்த ரோல்ல தான் வந்து எனக்கு ஒரே ஒரு காஷியஸ் திங். ஓகேங்களா, நம்ம சாம்சனோட டேலண்ட் இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் பண்ணதே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் சில ஐபிஎல் சீசன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஹி கெட்ஸ் இன் பிட்வீன், லைக் அந்த காட் இன் பிட்வீன் சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் வந்து ஆங்கரா லாங் இன்னிங்ஸ் பிளே பண்ணுமா இல்ல அக்ரெசிவா அப்படிங்கிறது வந்து சில நேரம் வந்து அவர் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதை நான் பார்த்திருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீம் அதை கிளியரா ரோல் கொடுத்தாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவும் சஞ்சு சாம்சன் கிளியர் ரோல் and maintain that mental space and form, then it will be a very very strong IPL for CSK. கண்டிப்பாக சஞ்சு சாம்சங் ஒரு பக்கம் வந்து ஓப்பனிங்கில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரியும் போது, அண்ட் டவுன் தி ஆர்டர் சிவம் டுபே T20யில் வாட் அ வேர்ல்ட் கப் ஹீ ஹேட். அதாவது வந்து நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது, பட் ஆனால் ஜெம் ஆஃப் அ வேர்ல்ட் கப் தட் ஹீ ஹேட் அண்ட் கப்புள் ஆஃப் லைக் குவிக் நாக்ஸ், பட் ஆனால் இது எல்லாமே மேட்ச் வின்னிங் நாக்ஸ். அண்ட் டவுன் தி ஆர்டர் சிவம் டுபே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருக்கிறது டீமுக்கு வந்து மேலே இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது நம்பி அவங்க ஆடலாம். அண்ட் சிஎஸ்கேவும் இந்தியா மாதிரி ஃப்ளோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சிவம் டுபேவை. அதான் அவர் தான் நம்ம வந்து ஆக்சுவலா ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் இருக்கு, பட் அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு கப்ல வந்து பிக்கஸ்ட் இம்பாக்ட் பிளேயர். அதே ஃபார்ம் அதே ரோலை வந்து சிஎஸ்கேக்குள்ள கேரி ஃபார்வர்ட் பண்ணாருன்னா அவரோட அகைன் நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்பின்னர்ஸை வந்து ஈஸியா சிக்ஸ் அடிக்கிறது. கரெக்டா அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா சான்ஸே இல்லை, அவரும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்னா, அவர் வந்து சிஎஸ்கேக்கு மேபி ஜஸ்ட் கேமியோஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் லாங்கர் இன்னிங்ஸ் பிளே பண்ற அந்த ரோல் மேபி அவருக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் ஐ திங்க் ஹி ஹாஸ் த கேப்பபிலிட்டி. மேபி தட் இஸ் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ், பட் டேக்கிங் தட் ஃபார்ம் ஃப்ரம் இந்தியா, பெர்ஃபார்மிங் ஃபார் இந்தியா and like getting more opportunity ன்ற ஆங்கிள் பார்த்தாருன்னா அகைன் he will be a key player to watch out in this IPL. ஒரே ஒரு அகைன் அது கன்சர்ன் நான் சொல்றதவா இல்ல வந்து பாயிண்ட் டு நோட் என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து அவர் ரொம்ப பவுலிங் போடல, ஓகேங்களா. ஆனா சிஎஸ்கேக்கு வந்து அவரோட ரோல் பவுலிங்லயும் இருக்கும். மேபி அட்லீஸ்ட் கப்பல் ஆஃப் ஓவர்ஸ் அது இருக்கும். அந்த ஒரு ஆங்கிள் வந்து
அது வந்து ஸ்லைட்லியே கன்சர்ன். ஏன்னா அவரோட பவுலிங் வந்து வேர்ல்டு கப்ல வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ பவுலிங் ஃபார்ம் வந்து இஸ் அ ஒரி. பட் ஆனால் அவருக்கு வந்து பவுலிங் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல இருக்கும் ஃப்ரம் சிஎஸ்கே சைட். கண்டிப்பாக நம்ம டாப் ஆர்டர் பார்த்துட்டோம், லோவர் டவுன் தி ஆர்டர் பார்த்துட்டோம். ஸோ மிடில் ஆர்டரில் வந்து டெவால் பிரெவிஸ் த நியூ ஸ்டார் ஃபார் சிஎஸ்கே. அதாவது லாஸ்ட் சீசன் வந்து வி நோ லைக் வாட் ஹீ கேன் பி. ஸோ பட் ஆனால் இந்த வேர்ல்ட் கப் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹீ ஹேட் அ வெரி ஆர்டினரி ஆன் ஆஃப் வேர்ல்ட் கப் கேம்பெயின் தான் நினைக்கிறேன். லைக் இன்கன்சிஸ்டன்ட் நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பொட்டன்ஷியல் வெர்சஸ் அவுட்புட் இல்லைங்களா. ஐ திங்க் ஹி ஷோட் ஐ திங்க் ஃபியூ மேட்சஸ்ல வந்து செமையா விளையாண்டுருக்காரு. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் லைக் a வெரி புவர் வேர்ல்டு கப்னு இல்லை. he had an average tournament, showed the potential. நீங்க சொன்ன அந்த கரெக்ட் வேர்டு தான், கன்சிஸ்டன்சி இல்லை. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அந்த பொட்டன்ஷியல் பிளஸ் கன்சிஸ்டன்சியை இந்த ஐபிஎல்ல ஷோ பண்ணார்னா சென்னையோட மிடில் ஆர்டரும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். வெரி டேஞ்சரஸ் மிடில் ஆர்டராக மாறிடும். கண்டிப்பாக ஆமாம். மிடில் ஆர்டரில் வந்து பிரெவிஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து கிளிக் ஆகிட்டாருன்னா ஐ திங்க் சிஎஸ்கே வில் கோ பிளேசஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேட்டிங் வந்து ஐ திங்க் நம்மளுக்கு லாஸ்ட் சீசனே நம்மளுக்கு வந்து ஒரு வர்ஸ்ட் கேம்பெயினாக இருந்தாலுமே பேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் எண்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு ஓப்பனிங் மிடில் ஆர்டர் எல்லாமே. பட் ஆனால் பவுலிங் தான் நம்மளுக்கு பெரிய கன்சர்ன்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து மேட் ஹென்ரி கிட்ட போயிருக்காங்க. நியூ பால் ஐ திங்க் ஹி வில் ஸ்டார்ட் வித் த நியூ பால். டு பி வெரி ஃப்ரேங்க், அப்பார்ட் ஃப்ரம் த ஃபைனல் ஹி ஹேட் அ வெரி குட் வேர்ல்ட் கப் கேம்பெயின். ஆமா அதான் நமக்கு வந்து அவர் நியூ பால்ல வந்து கண்டிப்பா வந்து பிச்சில் கொஞ்சம் இருந்தாலும் போதும். ஓகேங்களா. ஐ திங்க் ஹி வில் எக்ஸ்ப்ளாய்ட் இட். ஓகேங்களா. ஸோ நியூ பால்ல வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. ஆனா நம்ம வேர்ல்டு கப்ல கொஞ்சம் இன்னும் யோசித்து ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவர் பால் வேரியேஷனு வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹி இஸ் கோயிங் டு பி அ நியூ பால் பவுலர். ஹி வாண்ட்ஸ் டு பி தட் அகைன் வெர்சடைல் பவுலர் இல்லைங்களா. ஸோ மிடில்லையும் இல்லை எண்டில் டெத்லையும் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் ஐ திங்க் ஹி ஹஸ் லேர்ன்ட் இட். மேபி இன்னும் அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்து மாறி இருக்க மாட்டாரு. பட் அந்த வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தது அகைன் இட் வில் ஹெல்ப் சிஎஸ்கே இன் திஸ் ஐபிஎல். ஆமாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த வேர்ல்டு கப்பை நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வில் பி லைக் வெரி மச் ஹாப்பி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 100 அவுட் ஆஃப் 90 வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் எவ்ரிபடி வில் பி ஹாப்பி அண்ட் எவ்ரிபடி இஸ் புட்டிங் பிக் பெட்ஸ் ஆன் லைக் சஞ்சு சாம்சன் பிகாஸ் த வே ஹி ஃபினிஷ் தி வேர்ல்ட் கப் கேம்பெயின் ஃபார் இந்தியா. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள். இல்ல அதுதான் இப்ப நம்ம 4 பிளேயர்ஸையும் பார்த்தோம்னா ஸோ சிஎஸ்கேக்கு எப்படி இம்பாக்ட் இருக்கும்னு நம்ம பார்க்கறோம்னா சஞ்சு சாம்சன் வந்து வேர்ல்டு கப்ல இருந்து வந்தது வந்து ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். ஓகேங்களா. ஸோ ஹி லைக் டாப் ஆர்டரை வந்து கிட்டத்தட்ட செட்டில் பண்ணிட்டாரு. தூபே வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அகைன் நம்ம பிரெவிஸ் வந்து பொட்டன்ஷியல் காமிச்சிட்டாரு. ஸோ அதை ஜஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் மேட் ஹென்ரி வந்து பவுலிங் வந்து கண்டிப்பா நியூ பால் அண்ட் ஸ்லோவர் வேரியேஷன் வச்சு காமிச்சிருக்காரு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஸ்மால் திங்ஸ் நம்ம சொன்னதே வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே வில் பி a strong team. ஓகே வியூவர்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ், இது நம்மளோட டைம். அடுத்த ஒரு 2-3 மாதம் நீங்கள் சிஎஸ்கேக்கு இந்த இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் வர்றதுனால என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் இல்லை உங்களோட கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறோம். Until meet you next video, signing off Vikram And Master, thank you.